ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திண்டுக்கல் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருவருக்கொருவர் சில நேரங்களில் முரண்பட்டது உண்டு, விமர்சனங்கள் செய்தது உண்டு. ஆனால் அடிப்படையில் கைகோர்த்து நிற்பதற்கான பொருத்தம் இருக்கிறது, கருத்தியல் பொருத்தம் இருக்கிறது, கொள்கை பொருத்தம் இருக்கிறது, கோட்பாட்டு பொருத்தம் இருக்கிறது, மதச்சார்பின்மை என்பதில் நாம் உடன்பட்டு நிற்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த சட்டம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளாக பன்மைத்துவம் புளூரலிசம் இருக்கிறது, செக்யூலரிசம் மதச்சார்பின்மை இருக்கிறது, பெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறது, ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம் இருக்கிறது, லிபர்ட்டி சுதந்திரம் இருக்கிறது. இவையெல்லாம் அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகள். அதிலே மிக முக்கியமானது மதச்சார்பின்மை. மக்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், எந்த கடவுளையும் கும்பிடலாம், மக்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் டெல்லியிலே இருக்கிற அரசாங்கம் எல்லா மதங்களையும் தம் மதங்களாக கருத வேண்டுமே தவிர ஒரு மதத்தை சார்ந்திருக்க கூடாது, இன்னொரு மதத்தை எதிராக பார்க்கக்கூடாது. பிஜேபியினருடைய அரசியல் என்ன? வெறுப்பு அரசியல். யாருக்கு எதிரான வெறுப்பு? முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு. வெறுப்பு அரசியல் என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஒரு மதம் சார்ந்து பேசுகிற நிலை. வெறுப்பு அரசியலையும் மதச்சார்பு அரசியலையும் அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரான கூட்டணி பாஜக கூட்டணி. ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஒன்று சேர்ந்திருக்கிற கட்சிகள் 2016 காவிரி நீர் உரிமைக்காக யாத்திரை பயணம் மேற்கொண்ட நாளில் இருந்து இந்த நாள் வரையில் ஒரு கட்சி கூட வெளியேறாமல் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம். கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சி கூட இல்லை. புதிதாக கட்சிகள் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றன. இந்த தேர்தலில் தேமுதிக வந்து சேர்ந்திருக்கிறது, எஸ்டிபிஐ சேர்ந்திருக்கிறது, மனிதநேய ஜனநாயக கட்சி சேர்ந்திருக்கிறது, வீரத்தமிழர் கழகம் என்ற முத்திரையர் சமூகத்திற்கான கட்சி சேர்ந்திருக்கிறது. சீட்டே இல்லாமல் பல கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன. ஆட்சியிலும் பங்கு தருவோம், அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று சொன்ன விஜய் அவர்களோடு போய் யாரும் சேரவில்லை. அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று வெளிப்படையாக அவர் கூவி அழைத்தும் கூட யாரும் போய் அவரிடத்தில் சேரவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக அங்கிருந்து விலகி திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது. எப்படி இந்த தலைமை, திமுக கூட்டணியின் தலைமை ஒரு கொள்கை சார்ந்த தலைமையாக அல்லது மக்கள் நலன் சார்ந்த தலைமையாக இருக்கிறது என்பதற்கு இந்த கட்சிகள் எடுத்த நிலைப்பாடே ஒரு காரணம். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தளபதி அவர்களின் கைகளை இறுக பற்றிக் கொண்டு பெரியாரும் அண்ணாவும் கட்டி காத்த சமூக நீதியை, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய சமூக நீதியை வலதுசாரிகளால் பலியாக விடாமல் தடுக்கும் நோக்கில், சாதி வெறியர்களுக்கும் மத வெறியர்களுக்கும் இந்த மண்ணில் இடமில்லை, விரட்டி அடிப்போம் என்கிற நோக்கில் இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களின் கைகளை இறுக பற்றிக் கொண்டு பயணிக்கிறோம். இந்த கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும். அண்ணன் தளபதி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். முதல் காரணம் இந்த கூட்டணி பலம். எதிரே நிற்கிற கூட்டணி பலம் இல்லாத ஒரு கூட்டணி, வெறும் முரண்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற பொருந்தா கூட்டணி. நம்முடைய கூட்டணி கருத்தியல் சார்ந்த கூட்டணி, கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி, கோட்பாட்டு பிடிப்புள்ள கூட்டணி, நடைமுறையில் பொருந்துகிற கூட்டணி, வலுவான கூட்டணி. திண்டுக்கல்லில் விசிக தலைவர் திருமாவளவன் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். காட்சிகளில் பார்த்தோம். திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி, அதனால்தான் விசிக திமுகவை கெட்டியாக பிடித்துக் கொண்டுள்ளது. 200 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று பேசியிருக்கிறார் திருமாவளவன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.